செய்திகள். காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடமிருந்து பெற்று வழங்கினார். இழுவை வலையில் ஆமை விலக்கு சாதனம் குறித்து சோதனை பார்க்கப்பட்ட மீனவர் வகையில் பல வகையான மீன்கள் சிக்கியது. காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்தநாளை ஒட்டி உள்ள அவரது அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சபாநாயகர் ஏவி சுப்பிரமணியம், காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் தொகுதி மற்றும் மாநில கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னுமுத்து மாரியம்மன் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்என்ஆர் பேரவை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ரூபாய் 2 லட்சம் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக ஆலய நிர்வாகிகளிடம் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடமிருந்து பெற்று வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டையை சார்ந்த தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்கான காசோலை ரூபாய் 1,75,000 திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்து அறநிலைத்துறை மூலம் மாண்புமிகு முதலமைச்சரிடமிருந்து பெற்று தந்தார். இது 2வது தவணை. முன்னரே 1,75,000 அளித்து உள்ளார். இதுவரை ரூபாய் 3,50,000 அக்கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினரிடம் பெற்றுக்கொண்ட ஊர் பஞ்சாயத்தார் மற்றும் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். உடன் கழக கிளை செயலாளர்கள் காந்தி, சங்கர நாராயணன், ராகேஷ், விசிகா பத்மநாபன், ஊர் பிரமுகர்கள் ஆனந்த், பிரக்லின் ராஜா, ஞானவேல், கருணாகரன், குணா, கார்த்தி, பவி ஆகியோர் உடனிருந்தனர். கேஎஸ்பி ரமேஷ் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு என்ஆர்என் வாசு, மாநில தலைவர், கர்ம வீரர் காமராஜர், அனைத்து வியாபாரிகள் நலசங்க தலைவர் மற்றும் ராமமூர்த்தி ஆசிரியர் ஆகியோர் நேரடியாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இழுவை வலையில் ஆமை விலக்கு சாதனம் குறித்து சோதனை பார்க்கப்பட்ட மீனவர் வகையில் பல வகையான மீன்கள் சிக்கியது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இழுவை வலைகளில் ஆமை விலக்கு சாதனம் பொருத்தி சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இதில் ஆமைகளை தவிர பல வகையான மீன்கள் கிடைத்தன. இதில் இணைய இயக்குனர் ஜெயபால், ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி மற்றும் தீபாகரன் மற்றும் மீன்வளத்துறையின் சார்பில் அதிகாரிகள், விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஜெயராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விகோட் வண்டர்ஸ் நிறுவனம் சார்பாக நடந்த கிரீன் அண்ட் டிஜிட்டல் ரெவல்யூஷன் நிகழ்ச்சியில் அந்நிறுவனம் சார்ந்த 50க்கும் மேற்பட்ட சோலை நகர் வடக்கு கடலோர பகுதியில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக அந்நிறுவனத்தின் தலைவர் ராகா திலீபன் அவர்கள் அப்பகுதியை சார்ந்த படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு மென்பொருள் வேலை வாய்ப்பிற்கான அடிப்படை தேவைகளையும் தங்கள் தகுதிகளை வளர்த்து கொள்ள செய்ய வேண்டியவற்றையும் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது.
உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். தமிழ்தாய் நகர அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடமிருந்து பெற்று வழங்கினார். இழுவை வலையில் ஆமை விலக்கு சாதனம் குறித்து சோதனை பார்க்கப்பட்ட மீனவர் வகையில் பல வகையான மீன்கள் சிக்கியது.